அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். இன்றைய நாளை நாம் அகில உலக நோயாளர்கள் தினமாக கொண்டாடுகின்றோம். பலவித நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி செய்பவர்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிப்பதற்காக திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் பிப்ரவரி 11 1992 ஆண்டு அகில உலக நோயாளர்களின் தினமாக பிரகடனப்படுத்தினார். The World Day of the Sick. இயேசுவை நோயாளிகளின் முகத்தில் கண்டு தரிசிப்பதற்காக நம்மை அழைக்கின்றார். நாம் இந்த நாளை எதற்காக கொண்டாடுகின்றோம் என்றால், நமது குடும்பங்களில், நமது ஊரில், நமது நாட்டில் பலர் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு எண்ணங்களாலும் உடல் கஷ்டத்தினாலும் வலியினாலும் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வருகின்றனர். இவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பது நமது குடும்பத்தாரின் கடமை, நாட்டின் கடமை. இந்த கடமையிலிருந்து நாம் பல்வேறு நேரங்களில் தவறிவிடுகின்றோம். இக்கடமைகளை செய்வதற்காக திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் நமக்கு அழைப்பு விடுத்தார். அவருடைய அழைப்பின் முக்கிய நோக்கம், நாம் நோயாளிகளை கவனமாக பார்த்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சையை கொடுத்து அவர்கள் நலம் பெற அவர்களோடு உடன் இருக்க வேண்டும். மேலும் அவர் இன்றைய நாளை சிறப்பாக தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், பிப்ரவரி 11 அகில உலகம் முழுவதும் லூர்து அன்னையின் திருவிழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரான்சில் உள்ள லூர்து நகரில் நமது லூர்து அன்னையின் திருவிழா இன்றைய நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. லூர்து அன்னையை சந்தித்து அவர்களிடம் ஜெபிப்பார்கள். அங்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் சிறப்பான ஜெபம் ஜெபிக்கப்பட்டு மந்திரிப்பு செய்யப்படுகிறது. அங்கு பல நோயாளிகள் குணமடைகின்றனர். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் சிறப்பாக லூர்து அன்னையிடம் நமது குடும்பத்தாருக்காகவும் நமக்கு தெரிந்த அனைத்து நபர்களுக்காகவும் சிறப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பணி செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள், குடும்பத்தில் பாதுகாப்பாக அனைவரையும் பார்த்து கொள்பவர்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாம் நோயிலிருந்து விடுபட ஒரு உக்தியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அது என்னவென்றால், நாம் நமது உறவுகளை பலப்படுத்த வேண்டும். நமது குடும்பத்தில், நாம் பணி செய்யும் இடங்களில், நாம் பயணிக்கும் இடங்களில் நமது உறவுகள் எப்படி இருக்கின்றது என்பதை ஆழ்ந்து சிந்தித்து, உறவுகள் எப்பொழுது மென்மையானதாக, சக்தி உடையதாக, சுமூகமானதாக இருக்கின்றதோ அப்பொழுது எந்த மனிதனும் நோயினால் பாதிக்கப்பட மாட்டான் என்பதே நமது திருத்தந்தையின் கருத்து. ஒரு மனிதன் தீய எண்ணங்களினால் சூழப்படும் பொழுதும், குற்றங்கள் செய்யும் பொழுதும், அவனுள்ளும் அவனை சூழ்ந்த குடும்பத்தாருள்ளும் அவன் பணி செய்யும் இடங்களிலும் உறவுகளில் சிக்கல் ஏற்படுகின்றது. அந்த மனிதன் செய்யும் குற்றங்களினால் அவனுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது, அவனுடைய குடும்பத்தாருக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது, அவனுடன் சூழ்ந்து வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த உறவுகளோடும் கடவுளோடும் உள்ள உறவினோடும் பாதிப்பு ஏற்படுகின்றது. மனிதன் தன்னைத்தானே அன்பு செய்யும் பொழுதும், குடும்பத்தாரை அன்பு செய்யும் பொழுதும், கடவுளை அன்பு செய்யும் பொழுதும், இயற்கையை அன்பு செய்யும் பொழுதும் இந்த உறவுகளில் இருந்து சிக்கலை நீக்க அவன் முன்வருகின்றான். அன்பு உறவே நோயிலிருந்து விடுபட மூலதனமாக இருக்கின்றது. பல்வேறு சிக்கல்களை நீக்கும் அருமருந்தாக இருக்கின்றது. அன்பினை கொண்டு பயணிக்கும் பொழுது நமது நோயிலிருந்து நாம் விடுபடுவோம், உறவு சிக்கல்களிலிருந்தும் நாம் விடுபடுவோம். லூர்து அன்னையிடம் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நன்றி.